குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். நான் உங்கள் திவாகர் சௌந்தரராஜன். நிறைய ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுறாங்க, அவங்க ட்ரேடிங்லேருந்து ப்ராஃபிட்டை சேஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக அது ரொம்ப தப்பு. அவங்க ஃபஸ்ட்டு ரியாலிட்டி என்னன்றது புரிஞ்சுக்கணும். மார்க்கெட்டில் நம்ம சர்வைவல் ஆகணும், அதுதான் முக்கியம். அப்புறம் தான் ப்ராஃபிட். ஸோ இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே ஆப்ஷன் ட்ரேடிங் சீக்ரெட்ஸ்னு ஒரு ஃபேஸ் 1, அதில் வந்து பேஷன்ஸ் அண்ட் ஃபவுண்டேஷன் கான்செப்ட் புரிஞ்சுக்கோம். இப்போ இதில் ஃபேஸ் 2ல என்ன பார்க்க போகிறோம்னா ரிஸ்க்கு, கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் சர்வைவல். ஸோ இதுதான் நம்ம டீட்டெயிலாக இதுக்கு முக்கியமான பாயிண்ட்ஸ் என்ன, அதை எப்படி மார்க்கெட்டில் நம்ம கையாளுறது அப்படின்ட்டு தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ போகலாம். நம்ம எல்லாரும் பண்ணுற முதல் தப்பு என்னென்னா, மார்க்கெட்டில் வந்து ட்ரேடிங் ஆரம்பிச்சோடனே எடுத்தோடனே லாட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸ்மால் பொசிஷனில் 1 லாட் 2 லாட்டில் நம்ம ஆரம்பிக்கிட்டே இல்லை. எடுத்தோடனே யாராவது ஒரு கால்ஸ் கொடுத்துருப்பாங்க, ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணிவிடுவோம், 3000 4000 ஏர்ன் பண்ணிவிடுவோம். உடனே அடுத்த நாள் ஏதாவது பணத்தை வாங்கி 2 லாட் 3 லாட் போடுவோம். அதான் ரொம்ப தப்பு. ஆரம்பத்தில் ஸ்மால் பொசிஷன் 1 லாட் வச்சு ஒரு 1 லேக் கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 1 லாட் வச்சு பண்ணுங்க. ப்ராஃபிட் இருந்தாலும் பரவாயில்ல, கண்டினியூஸாக நீங்கள் ப்ராஃபிட் இருந்தாலும் 2000 லாட் இன்க்ரீஸ் பண்ணாது. என்னைக்கு அந்த கேபிட்டல் வந்து 1 லேக் 2 லேக்ஸாக மாறுதோ, நீங்கள் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணி, நீங்கள் பணத்தை பாரோ பண்ணி இல்லை, ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணி அந்த 1 லேக் கேபிட்டல் என்னைக்கு 2 லேக்ஸ் ஆகுதோ அன்னைக்கு உங்கள் லாட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணும். அப்போ தான் கேபிட்டல் ப்ரொடெக்ஷன் ஆகும். ஏன்னா ட்ரேடிங் இஸ் ஏ ப்ராபபிலிட்டி கேம். நம்ம எடுக்கிற எல்லா ட்ரேடும் நமக்கு ப்ராஃபிட் வரும் கணக்கு கிடையாது. ஸோ தெர் மே பி லாஸ்ட் ட்ரேட் ஆல்சோ. அதனால இது வந்து ப்ராபபிலிட்டி கேம்னால கண்டிப்பாக ஷூர் ஷார்ட் ஆஃப் வின்னிங் கிடையாது. அதனால ஆரம்பத்தில் பிகினர்ஸ் பர்டிகுலர்லி 1 லாட்டை வச்சு ட்ரை பண்ணுங்க. ஸோ ஸ்மால் திங்ஸ் கோஸ் ஏ லாங் வே. அதனால் சில கேபிட்டல் சர்வைலாம் முக்கியம். ஸோ ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது ஸ்மால் பொசிஷன் 1 லாட்டை வச்சு ட்ரேட் பண்ணி என்னைக்கு கேபிட்டல் டபுள் ஆகுதோ அன்னைக்கு 2 லாட். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நம்ம எல்லாரும் பண்றது இன்னொரு மிகப்பெரிய தப்பு என்னன்னா, நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கோசரம் வெயிட் பண்ணிட்டு இருப்போம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இந்த இடத்துல பிரைஸ்ல தான் நான் எடுக்க போறேன் அப்படின்னு எல்லாம் ரெடியாக செட்டப் பண்ணி வச்சிருப்போம். பட் அன்பார்ச்சுனேட்லி அது ட்ரேட் வரும்போது நாம் வந்து ஒரு ஃபோன் கால் அட்டன் பண்ணி போயிருக்கலாம், இல்லை தண்ணி குடிக்க போயிருக்கலாம், ஏதோ சமயத்தில் அந்த ட்ரேடை மிஸ் பண்ணிடுவோம். ஆனால் திருப்பி பக்கத்தில் ட்ரேட் தாண்டி வந்துட்டு போயிட்டோன்னே நம்மளோட பொசிஷன் நம்ம எந்த பிளேஸ்ல வரணுமோ அது வந்துட்டு போனோன்னே மார்க்கெட் மேலே போனோன்னு நமக்கு ஃபேவரபுளாக போகும். ஐயோ ட்ரேடை மிஸ் பண்ணிட்டோமே சொல்லி ட்ரேடை சேஸ் பண்ணி ஃபோமோ ட்ரேடாக எடுத்து ஸ்டாப் லாஸை கால்குலேட் பண்ணாமல் முதல்ல ஸ்டாப் லாஸ்லாம் கால்குலேட் பண்ணி வச்சுருப்போம். இப்போ நம்ம எடுக்க வேண்டிய என்ட்ரி பாயிண்ட் தாண்டி மார்க்கெட் போனோன்னே அவசரப்பட்டு ட்ரேட் எடுத்தனால உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் பெருசாக இருக்கும், டார்கெட் கம்மியாக இருக்கும், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு ஃபெயிலியர் ஆகிடும். ஸோ இது ரொம்ப 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 தப்பு. இந்த ட்ரேடாகவே அவாய்ட் பண்ணிடும். ட்ரேட் திருப்பி வரும், மிஸ் ஆனால் கவலையப்படாதீங்க, திருப்பி ஆப்பர்ச்சுனிட்டி வரும். ஆனால் ஆப்பர்ச்சுனிட்டி வரதுக்கு போது நம்ம கையில் கேபிட்டல் இருக்கும். ஏன்னா நம்ம ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் மீறுறோம். நம்ம எந்த இடத்துல எடுக்கணுமோ அங்கே எடுத்தாதான் நம்ம ஒரு கனெக்ட் பண்ணி நம்ம ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பேஸ் பண்ணி ஓகே இந்த ஷார்ட் லாஸ் நம்மளால பேர் பண்ண முடியும்னு சொல்லி எடுத்துப்போம். எப்போ அந்த இடத்துல நம்ம கோட்டை விட்டுட்டோமோ மிஸ் பண்ணிட்டோமோ விட்டுருணும். அடுத்த வாட்டி ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னு எப்பவுமே ட்ரேடை ஃபோர்ஸ் பண்ணி எடுக்கக்கூடாது. இட் இஸ் கால்டு ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் சொல்லுவோம், ஃபோமோ ட்ரெண்ட். அது ரொம்ப ரொம்ப டேஞ்சர். நம்ம இன்னொரு பண்ணுற மிகப்பெரிய தப்பு என்னன்னா, ஸ்டாப் லாஸை மதிக்கிறது. மதிக்காது. ஸ்டாப் லாஸ்னா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னா நிறைய பேர் கோபம் வந்துடும். ஸ்டாப் லாஸ் இஸ் ஏ ப்ரொடெக்ஷன், நாட் ஏ பனிஷ்மெண்ட். அதை மைண்டில் வச்சுக்கோங்க. சில பேர் ஸ்டாப் லாஸே போடாமல் மைண்டில் ஸ்டாப் லாஸ் பண்ணுவாங்க. அது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர்ஸ்க்கு ஓகே, பிகினர்ஸ்க்கு அது நாட் அட்வைஸ். ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம ஸ்டாப் லாஸை பேஸ் பண்ணி தான் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஓகே இந்த ஸ்டாப் லாஸ் என்னால் பேக் பண்ண முடியும், என்னோட கேபிட்டலுக்கு இந்த ஸ்டாப் லாஸ் முடியும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம ட்ரேடே எடுக்கிறோம். ஸோ அப்போ அந்த ஸ்டாப் லாஸே நீங்கள் வைக்காப் பண்ணி என்ன ஆகும், ஒன்றே ப்ரீவியஸ் கேண்டில் இருக்கணும், இல்லை 1% 2% ஆனால் ஒரு கேபிட்டல் இருக்கணும். எந்த கான்செப்டும் இனிமேல் ஸ்டாப் லாஸ் நவுத்திட்டே போவேன், ஜெயிச்சணும்னு சொல்லி நவுத்திட்டு போகுது, இல்லை ஸ்டாப் லாஸ் தான் எல்லாமே ட்ரேட் விளாடுது, அதெல்லாம் நாட்டுக்காக அட்வைஸ். அது பர்டிகுலராக பிகினர்ஸ் அதை பண்ணவே கூடாது. ஏன்னா இப்போ 2 வீக்ஸ் முன்னாடி கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு 3 o'clock இருக்கு பண்ணியிருக்கேன், அப்படியே ஒரு 3லேருந்து 3:05 100 பாயிண்ட் கீழே வருது. 100 பாயிண்ட் கீழே இருந்துச்சு. அந்த மாதிரி நேரத்தில் என்ன உங்களுக்கு ஃபியூச்சர் இருந்தால் கிட்டத்தட்ட 7000 லாஸ் ஆகும். அட்டமணியாக இருந்தால் கூட கிட்டத்தட்ட 3000 லாஸ் ஆகும். இதே நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டுட்டீங்கன்னா என்ன விளையாட்டு ரேட் என்ன ஃபாஸ்ட்டாக வந்தாலும் ஒரு 10 பாயிண்ட் 15 பாயிண்ட் மேக்ஸிமம் போட்டுருப்பீங்க. ஏன்னா அதுக்கு மேலே தான் நீங்கள் ட்ரேட் எடுக்க மாட்டீங்க. ஏன்னா அது ஒரு ஸ்டாப் லாஸ் லிமிட்லேயே வராது. ஒரு 40 பாயிண்டில் ஸ்டாப் லாஸ் பண்ணால் கண்டிப்பாக எடுக்க மாட்டோம். அது பெரிய ட்ரேடர்ஸாக எடுக்க முடியும், நம்மளால ரீட்டைல் ட்ரேடர்ஸ்லாம் எடுக்க முடியாது. ஸோ விளையாட்டு இல்லை, ஸ்டாப் லாஸ் ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ஸ்டாப் லாஸ் வந்து ஒரு பனிஷ்மெண்ட்டாக நினச்சிக்காதீங்க, அது ஒரு ப்ரொடக்ஷனாக நினச்சிக்கோங்க. நம்ம எல்லாரும் இன்னொரு விஷயம் என்ன தப்பு பண்ணுறோம் அப்படின்னா, டெய்லி வந்து நம்மளோட அந்த பீரியட் வந்து பச்சையில் இருக்கணும், க்ரீனில் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். அது சந்தோஷம் தான் க்ரீனில் இருந்தால். பட் சம்டைம்ஸ் நெகட்டிவாக வரும்.
நம்ம ஏற்கனவே சொன்னபடி டிஸ்கஸ் பண்ணபடி ட்ரேடிங் இஸ் ஏ ப்ராபபிலிட்டி கெயின். டெய்லி ப்ராஃபிட் இருக்கணும் அவசியம் இல்லை. எப்பேற்பட்ட ஜாம்பவானாலும் கண்டிப்பாக அவனுக்கு லாஸ் உண்டு. ஸோ அதை மைண்டில் வச்சுக்கணும். ட்ரேடிங் இஸ் ஏ மாரத்தான், நாட் 100 மீட்டர்ஸ் ரேஸ். ஏதோ ஒரு நாள் ஒன்றும் 2 நாள் ஒன்றும் இல்லை, ஓடிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு நம்ம மார்க்கெட் இருக்கணும், அதுக்கு நம்மகிட்ட கேபிட்டல் இருக்கணும். நம்ம கேபிட்டல் எப்படி இருக்கணும்? சர்வே பண்ணால் தான் நம்மகிட்ட கேபிட்டல் இருக்கணும். ஸோ இதுதான் மெயினாக வச்சுக்கணும். ஆனால் நீங்கள் டெய்லி ப்ராஃபிட் பண்ணணும். இன்னைக்கு ஒரு டேட் லாஸ் வந்துடுது அப்படின்னு சொன்னால் உடனே ரிவர்ஸ் ட்ரேட் எடுத்து அதை எப்படியாவது ப்ராஃபிட் பண்ணணும்னு நினைக்காதீங்க. லாஸ் அக்செப்ட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. திருப்பி அடுத்த நாள் பாருங்க. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பார்த்து ட்ரேட் பண்ணணும். ஸோ அதனால் டெய்லி ப்ராஃபிட் பண்ணணும் அவசியம் இல்லை. இதை மைண்டில் க்ளீனாக வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம பார்த்து ஒரே லைனில் சொல்லணும்னா சர்வே ஃபர்ஸ்ட் ஏன் லேட்டர். கேபிட்டல் ப்ரொடெக்ட் பண்ணினா கண்டிப்பாக மார்க்கெட் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகலாம். கேபிட்டல் ப்ரொடக்ஷன் கிரியேட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, கன்சிஸ்டன்சி பில்ட்ஸ் கிரியேட், பேஷன்ஸ் கிரியேட்ஸ் ப்ராஃபிட். ஸோ யார் ட்ரேடிங்கில் சக்ஸஸ் ஆகும்னு சொல்லணும்னா சர்வே டு த ஃபிட்டஸ்ட். ஸோ த ட்ரேடர் ஹூ சர்வேஸ் eventually wins. என்ன கரெக்டாக சொல்ல போகிறோம் அப்படின்னா சர்வே ஃபர்ஸ்ட் ஏன் லேட்டர், இதுதான் நம்ம சொல்ல போகிறோம் இந்த ஃபேஸ்க்கு. ஸோ ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு ஆப்ஷன் ட்ரேடிங் சீக்ரெட்ஸ் ஒரு வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.